النبي நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹுடைய பள்ளிவாசல். உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே ஊர்களிலே அல்லாஹுக்கு மிக விருப்பான இடம் கடைவீடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு வெறுப்பான அந்த பஜாரில் இருந்து நம்மை தூரமாக்கி அவனுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்திலே நம் அனைவர்களையும் ஒன்று கூட செய்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இல்லால் உள்ளபடி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு அளவு கடந்து அன்பு பாசம் வைத்திருக்கின்றான். மனிதர்களோ அல்லாஹ்வை நினைத்தது மிக மிக குறைவு. ஒரு நாளை நாம் எடுத்துக்கொண்டால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மிஞ்சி போனால் மனிதர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள். ஆனால் இன்னும் எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கின்றன. பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள், தானியங்கள், ஏன் மலக்குமார்கள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கின்றன. இஜி முழக்கம் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ் கூறுகின்றார், وَيُسَبِّحُ الرَّعْدُ بِحَمْدِهِ وَالْمَلَائِكَةُ مِنْ خِيفَتِهِ. அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு இடி கூட தஸ்பீஹ் செய்கின்றது. அல்லாஹ்வுடைய பயத்தினால் மலக்குமார்கள் திக்ர் செய்கின்றார்கள், தஸ்பீஹ் செய்கின்றார்கள். وَسَخَّرْنَا مَعَ دَاوُودَ الْجِبَالَ يُسَبِّحْنَ وَالطَّيْرَ. தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நாம் மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவர்களோடு சேர்ந்து அந்த வஸ்துக்கள் அதாவது தஸ்பீஹ் செய்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அஷ்ஷம்ஸு வல் கமரு யஸ்ஜுதான். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வை சஜ்தா செய்து கொண்டே இருக்கின்றன. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவைகளுடைய திக்ரை, அவர்களுடைய தஸ்பீஹ்களை நாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. சுருங்க சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவைகளுடைய தஸ்பீஹ்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பலவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆக எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டு அல்லாஹுவை ஞாபகம் செய்து கொண்டு இருக்கின்றன. என்றாலும் அந்த அனைத்து வஸ்துக்களை விட மனிதர்களே அல்லாஹ் அளவு கடந்து அன்பு, மனிதர்களோடு அளவு கடந்து நேசம் வைத்திருக்கின்றான், பாசம் வைத்திருக்கின்றான். எந்த அளவு சென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி என்று வாயால் சொல்லக்கூட தேவையில்லை. அவன் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான் என்று சொன்னால் உடனே வஸ்துக்கள் எல்லாம் ஆகிவிடும். ஆனால் உலகத்திலே 4 வஸ்துக்களை அல்லாஹ் தனது சொந்த கரத்தால் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃசீரில் எழுதுகின்றார்கள், 4 வஸ்துக்களை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கின்றான். ஜன்னத்து அதுன் என்று துவக்கத்தை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்திருக்கின்றான். கலம் என்று சொல்லக்கூடிய தேனை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய அரிசி இருக்கின்றது, அந்த அரிசி அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கின்றான். கடைசியாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய கரத்தாலே படைத்திருக்கின்றான். ஏன்? மனிதர்களின் மீது மனிதர்களோடு அல்லாஹ் அளவு கடந்த அன்பு பாசம் வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையிலே வைத்து ஆரம்பமாக 5 ஆயத்துகள் தான் இறக்கப்படுகின்றது. இப்பொழுது தான் நபியாக ஆக்கப்படுகின்றார்கள். முதலாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வஹயை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அந்த 5 ஆயத்துகளில் கூட மனிதர்களுடைய உயர்வை தான் அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து கூறுகின்றார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ഖலக ഖலகல் இன்சான மின் அலக. நாயகமே, அனைத்து வஸ்துக்களையும் படைத்த அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அனைத்து வஸ்துக்களையும் படைத்த அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுங்கள். எல்லா வஸ்துக்களையும் மொத்தமாக கூறிவிட்டு இரத்தத்திலிருந்து மனிதனை படைத்தானே அத்தகைய அல்லாஹுடைய பேரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்று அதிலிருந்து மனிதனை தனியாக கலர்ச்சி அல்லாஹ் கூறுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கு 11 முடிச்சு போட்டு சூனியம் செய்யப்படுகின்றது.
அந்த சூனியத்திலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி அல்லாஹ் 11 ஆயத்தை இறக்குகின்றான். அந்த நேரத்தில் அந்த ஆயத்தை கூட நாம் கவனித்தோம் என்று சொன்னால் மனிதர்களை தான் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறுகின்றான். யாரோடு யாருக்கு இரக்கம் நேசம் இருக்கின்றதோ அவர்களை பற்றி அடிக்கடி பிரஸ்தாபிப்பது மனிதர்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் மனிதர்களோடு அளவு கடந்த அன்பு பாசம் வைத்திருப்பதன் காரணமாக கூறுகின்றான், நாயகத்திற்கு அல்லாஹுவே சொல்லிக் கொடுக்கின்றார், நாயகமே நீங்கள் இவ்வாறு பாதுகாப்பு தேடுங்கள், மனிதர்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன், மனிதர்களுடைய எஜமானனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன், மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் என்று மனிதர் என்பதை திரும்ப திரும்ப அல்லாஹ் கூறுவதில் அல்லாஹுக்கு தனிப்பட்ட ஒரு இன்பம் இருக்கின்றது. கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, அவன் படைத்த எல்லா படைப்புகளிலே அவனுக்கு மிக விருப்பமான படைப்பு, அவனுக்கு மிக விருப்பமானவர்கள் தான் மனிதர்களாக இருக்கின்றார்கள். அதனால் தான் மனிதர்களை சங்கியாக்கி வைத்திருக்கின்றான். அதனால் தான் மனிதர்களுக்கு அழகான உருவத்தை கொடுத்திருக்கின்றான். மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே, அதன் பின் இந்த மனிதர்களுக்கு நேரான சீரான வழியை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற தூதுவர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான். ரசூல்மார்களையும் அனுப்பினான், நபிமார்களையும் அனுப்பினான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான் என்று சொன்னால், நபி அனுப்பாமல் யாரையுமே அல்லாஹ் வேதனை செய்வதே இல்லை. وما كنا معذبين حتى نبعث رسولا. நாம் ரசூல்மார்களை அனுப்பாமல் யாரையுமே வேதனை செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பிய அந்த ரசூல்மார்கள், அந்த நபிமார்களுக்கு மத்தியிலே சில வித்தியாசங்களை, சிலருக்கு சிலரை விட உயர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், சிலர்களை விட சிலரை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடியவராக அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். கலீலுல்லாஹ் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். ரூஹுல்லாஹ் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான். ஸஃபியுல்லாஹ் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் மற்ற எல்லா நபிமார்களை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கௌரவம், உயர்வு, மாண்பு இருக்கின்றது. இது வேறு எந்த ஒரு நபியுக்கும் வேறு எந்த ஒரு ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுத்ததே இல்லை. அல்லாஹ்வை கூறுகின்றான், நாயகமே நாம் உமது பிரஸ்தாபத்தை உயர்ப்பிப்போம், நாயகமே உங்களது பிரஸ்தாபத்தை நாம் உயர்ப்பிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தஃசீர்களிலே வருகின்றது, எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு இணைத்திருக்கின்றான் என்றால், குழந்தை பிறக்கின்றது, பாங்கு சொல்லும் போது கூட அல்லாஹு அக்பர் என்பதோடு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறப்படுகின்றது. மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே, அதே குழந்தை இறக்கின்றது. குழந்தையுடைய அந்த குழந்தை பெருசாகி ஜனாசாவாகி ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்படுகின்றது. அந்த ஜனாசா தொழுகையில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்படுகின்றது. பிறக்கும் பொழுதும் நாயகத்துடைய பிரஸ்தாபம், இறக்கும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரஸ்தாபம். அது மாத்திரமல்ல, பாங்கிலேயும் அல்லாஹுடைய பெயரோடு நாயகத்துடைய பெயர், இகாமத்திலேயும் நாயகத்துடைய பெயரோடு அல்லாஹுடைய பெயரோடு நாயகத்துடைய பெயர். குத்துபாவை எடுத்துக்கொண்டால் அங்கே ஸலவாத் கூறப்படாவிட்டால் ஷாஃபி மذஹபிலே குத்துபா கூடக்கூடாது. 5 ஷர்த்துகளிலே ஒன்று ஸலவாத் சொல்ல வேண்டும். மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே, இப்படி நான் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய பெயரோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எல்லா இடங்களிலேயும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கின்றார், அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் செய்கின்றார், சுவர்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார், நரகத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். நாயகத்தை நபியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது. எவர் நாயகத்துக்கு வழிபடுகின்றாரோ அவர் அல்லாஹுக்கு வழிபட்டவரை போன்று என்று அல்லாஹ் கூறுகின்றார். எவர் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபட்டு விட்டாரோ அவர் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான்.
சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நாயகத்தை பின்பற்றினால் தான் உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை கொண்டு அந்த சஹாபாக்கள் பைஅத் இருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நாயகமே, உங்களுடைய கரத்தோடையவர்கள் பைஅத் இருக்கவில்லை, எனது கரத்தோடு பைஅத் இருக்கின்றார்கள். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். நாயகமே, உங்களோடு யார் யார் பைஅத் எடுத்தார்களோ அவர்கள் என்னோடு பைஅத் எடுத்ததாக அல்லாஹ்வை குறிப்பிடுகின்றான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பல இடங்களிலே கூறுகின்றான், நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன், நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நீங்கள் எனது உடன்படிக்கையை நிறைவேற்றினால் நான் உங்களது உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். குர்ஆனிலே கூறுகின்றான், எனது உடன்படிக்கையை நிறைவேற்றினால் உங்களுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் என்னை நினைவுங்கள், உங்களை நான் நினைக்குகின்றேன். நீங்கள் உதவி செய்தால் நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய இடம் வரும் பொழுது நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்வேன் என்று அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ் முதலிலே நானும் அவரின் மீது ஸலவாத் சொல்கின்றேன், என்னுடைய எல்லா மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கின்றார்கள், எனவே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் அவருடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள், எனவே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, இது போன்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது. குர்ஆனில் எல்லா நபியையும் அந்த நபியுடைய பெயரை கொண்டு அழைத்திருக்கின்றான். யா ஆதம், யா மூசா, யா இப்ராஹிம், யா ஈசா, யா ஜக்கரியா, யா யஹ்யா, இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரை கொண்டும் அல்லாஹ் அந்தந்த நபிமார்களை அழைத்திருக்கின்றான். நாம் முழு குர்ஆனையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம், எங்கேயுமே யா முஹம்மது என்று அல்லாஹ் அழைக்கவே இல்லை. முழு குர்ஆனிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா முஹம்மது என்று அழைக்கவில்லை. எவ்வளவு அழகாக யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி என்று அழகான வார்த்தைகளை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்திருக்கின்றார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த சமூகம் தூற்றும் பொழுது, அந்தந்த சமூகம் ஏசும் பொழுது அந்தந்த நபிமார்களே அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய கூட்டம் சொன்னது, யா நூஹ் இன்னா லனராக ஃபீ ضلالٍ முபீன். நூஹே, நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கின்றீர்கள் என்று அவருடைய கூட்டம் அவரை தூற்றும் பொழுது என்ன சொன்னார்கள்? யா கௌமி லைஸ பி ضلالத்துன் வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். எனது கூட்டமே, என்னிடம் வழிகேடு எதுவுமே இல்லை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவனாக நான் இருக்கின்றேன் என்று அவர்களே பதில் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து ஆது வர்க்கத்தினர் சொன்னார்கள், யா ஹூத் இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னா லனظنك மினல் காதிபீன். ஹூதே, உங்களை நாம் மடையனாக பெற்றுக் கொள்கின்றோம், நீங்கள் பொய்யர்களாக இருக்கின்றீர்கள் என்று ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அந்த கூட்டம் கூறும்போது சொன்னார்கள், யா கௌமி லைஸ பி ஸஃபாஹத்துன் வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். எனது கூட்டமே, என்னிடம் எந்த மடமைத்தனமும் இல்லை, நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முழு உலக மக்களுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக இருக்கின்றேன் என்று கூறினார்.
ஆனால் மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மக்கத்துடைய காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், நாயகமே நீர் சூனியக்காரனாக இருக்கின்றீர், நாயகமே நீர் பைத்தியக்காரனாக இருக்கின்றீரும் போது அல்லாஹ் பதில் கூறுகின்றான், வமா சாஹிபுகும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல. அல்லாஹ்வை பதில் கூறுகின்றான். எந்த வார்த்தைகளை கொண்டு இவர்கள் குறை கூறினார்களோ அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பதில் கூறுகின்றான். ஆசிபுன் வாயில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் காசிம் அவர்கள் இறந்ததன் பின்னால் ஆசிபுன் வாயில் சொன்னான், நாயகமே நீர் அபுத்தர், நீர் சந்ததியற்றவனாக இருக்கின்றீர், சந்ததி இழந்தவராக இருக்கின்றீர் என்பதற்கு அல்லாஹ் பதில் கூறுகின்றான், உம்மை தூற்றியவன், உம்மை எவன் மோசமாக பேசுகின்றானோ அவன் தான் சந்ததி இழந்தவன், நீர் அல்ல என்று அல்லாஹ் பதில் கூறுகின்றான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, அதாவது அபூ லஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மக்கத்து மக்கள் எல்லா மக்களையும் அழைத்து அவர்களுக்கு தாவத் கொடுக்கின்றார்கள். சுருக்கமாக மார்க்கெட்டிலே பஜாரில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்து நான் அல்லாஹ்வுடைய நபியாக தூதுவனாக இருக்கின்றேன் என்று எல்லோரையும் அழைத்து கூறும் பொழுது அபூ லஹபுக்கு கோபம் வந்துவிட்டது. அவனுடைய 2 கையிலே மண்ணை எடுத்து அல்ஹாதா ஜமாஅத்தனா தப்பன் லக யா முஹம்மத், இதற்காக வேண்டிய நீர் நம்மை ஒன்று சேர்த்தீர், உமக்கு நாசம் உண்டாவதாக என்று தனது கையால் மண்ணை தூவி நாயகத்தை முகத்திலே எரிந்து விடுகின்றான். அதற்கு அல்லாஹ் பதில் கூறுகின்றான், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் பதில் கூறுகின்றான். சங்கையான மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, மற்ற எல்லா நபிமார்களை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு உயர்வு, இவ்வளவு மாண்பு கிடைப்பதற்கு காரணம் மற்ற நபிமார்கள் சில கோத்திரத்திற்கு அல்லது சில ஏரியாவிற்கு அல்லது சில காலத்திற்கு அல்லது சில உம்மத்தினர்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அல்ல. கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு நபியாக அனுப்பப்படுகின்றார்கள், மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள், கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள், எல்லா கண்டங்களிலே வாழக்கூடியவர்களுக்கும் எல்லா காலத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டதால் இவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சிறந்து உயர்ந்து இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் உயர்வை வைத்திருக்கின்றான், அவர்களுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்கின்றான். வேறு எந்த உம்மத்திற்கு கொடுத்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது, சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நஹ்னுல் ஆகிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமா வ நஹ்னு அவ்வலு மன் யத்ஹுலு இலல் ஜன்னah, உலகத்திற்கு வந்தவர்களில் நாம் தான் கடைசியானவர்கள், கடைசியாக வந்த சமூகம் நாமாக இருக்கின்றோம். ஆனால் நாளைய கியாமத் நாளிலே முதலாக நாம் தான் சுவர்க்கத்தில் நுழைவோம் என்று சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, அல்லாஹ்வே கூறுகின்றான் இந்த உம்மத்தை பற்றி கூறும் பொழுது, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, உங்களை நீதமான ஒரு சமூகம் நாம் படைத்திருக்கின்றோம், நீதமான ஒரு சமுதாயமாக உங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஏன்? லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், கியாமத் நாளிலே கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு உம்மத்தாக அல்லாஹ் இந்த உம்மத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா ஈசா இன்னி பாஇசுன் பஅதக உம்மத்தன் இன் அஸாபஹும் மா யுஹிப்பூன ஹமிது வ ஷக்கரு வ இன் அஸாபஹும் மா யக்ரஹூன ஸபரு வஹ்தஸபு லா ஹில்ம வலா இல்ம. ஐசாவே, உனக்கு பின்னால் ஒரு சமூகத்தை நான் அனுப்ப போகின்றேன். அவர்கள் விரும்பக்கூடியது, அவர்கள் நேசித்தது அவர்களுக்கு கிடைத்தால் ஹமிது அல்லாஹுவை புகழுவார்கள், ஓ ஷக்கரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள், வைன் அஸாபஹும் மா யக்ரஹூன் அவர்கள் வெறுக்கக்கூடியது, அவர்கள் விரும்பாதது அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் ஸபரு பொறுமை செய்து கொள்வார்கள், வஹ்தஸபு அல்லாஹ்விடம் நன்மையை நாடி விடுவார்கள், லா ஹில்ம வலா இல்ம அவர்களுக்கு ஞானமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது என்று அல்லாஹ் கூறிய நேரத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள்,
அவர்களுக்கு அறிவும் இல்லை என்று கூறுகின்றாய், அவர்களுக்கு ஞானமும் இல்லை என்று நீ கூறுகின்றாய். இவ்வாறு அவர்கள் விரும்பியது கிடைக்கும் பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது, விரும்பாதது கிடைக்கும் பொழுது பொறுமை செய்வது, இது எவ்வாறு என்று கேட்டதற்கு அல்லாஹ் கூறினான், நான் எனது ஞானத்திலிருந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டேன், நான் எனது அறிவிலிருந்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, இவ்வளவு பெரிய சிறப்பு இந்த உம்மத்திற்கு எதனால் கிடைக்கின்றது? அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃசீரிலே இந்த ஃபதாயிலு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய சிறப்பை பற்றி நிறைய ஹதீஸ்களை பலவிதமான ரிவாயத்துகளில் கொண்டு வருகின்றார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் ஜன்னதி 20 வ 100 ஸஃபின், நாளைய கியாமத் நாளில் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா சுவர்க்கவாதிகளையும் 120 அணிவகுப்பாக அல்லாஹ் அணிவகுத்து விடுவான். எல்லா சுவர்க்கவாதியும் 120 அணிவகுப்பாக இருப்பார்கள். ஒரு அணிவகுப்பில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், 120 அணிவகுப்புகளில் மின்ஹும் உம்மதி 80 ஸஃபா, அதிலே என்னுடைய உம்மத்தவர்கள் மாத்திரம் 80 அணிவகுப்பிலே இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி கூறும் பொழுது, உஜூருஹும் மிஸ்ல உஜூரில் அன்பியா, இவர்களுக்கு அல்லாஹ் கியாமத் நாளிலே கொடுக்கக்கூடிய கூலி இருக்கின்றது, நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை போன்று அல்லாஹ் இவர்களுக்கு கூலி கொடுப்பான் என்று கூறினார். கண்ணியமான மேலான பெரியார்களே, கனவான்களே, நண்பர்களே, சகோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு உயர்த்தி அவர்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை அந்தஸ்தை கொடுத்தானோ அதே போன்று அவர்களுடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்தை முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தையும் உயர்த்தி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலேயும் இவர்கள் சிறந்தவர்கள், ஆகிராவிலேயும் இவர்கள் தான் முதன்மையானவர்கள். நபிமார்களுக்கு எல்லாம் முதலாக சுவர்க்கத்தில் உடையக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, இவ்வளவு பெரிய உயர்வு, இவ்வளவு பெரிய கண்ணியம் இந்த உலகத்திலும் சரி ஆகிராவிலும் சரி எதனால் கிடைக்கின்றது? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளாலா, அல்லது நாம் செய்யக்கூடிய நல்ல ஜகாத் போன்ற வணக்கங்களாலா, அல்லது நாம் ஓதக்கூடிய குர்ஆன் போன்றவைகளாலா, அல்லது நாம் கொடுக்கக்கூடிய சதகாவாலா, அல்லது நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு போன்றவைகளாலா என்றால், மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, இபாதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இந்த உம்மத் மிக பலஹீனர்களாக, மிக குறைவாக இருக்கின்றார்கள். நாம் நாம் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை அல்லவா தொழுகின்றோம். சில சமூகத்திற்கு ஒரு நாளைக்கு அல்ல 50 நேர தொழுகையை கடமையாக்கி இருந்தான். நாம் ஒரு இடத்திற்கு ஒரே ஒரு மாதம் நோன்பு நோக்கின்றோம். சில சமூகம் ஒரு வருடத்திற்கு 6 மாதம் நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள். நாம் 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய் தான் ஜகாத் கொடுக்கின்றோம், மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு. ஆனால் சில சமூகம் 125 ரூபாய் ஜகாத் கொடுத்தார்கள். கண்ணியமான மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, இபாதத்தால் இந்த கண்ணியம் கிடைக்கும் என்று இருந்தால் அதற்கு நாம் தகுதி அல்ல, அதற்கு இந்த உம்மத் தகுதி அல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தான் தகுதி. ஆனால் இபாதத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய உயர்வை கொடுக்கவில்லை. மாறாக இந்த உம்மத்திற்கு பெரிய ஒரு பொறுப்பை, நபிமார்களுடைய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றானே, அந்த தாவத்தின் காரணமாகத்தான் இந்த உம்மத்திற்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, இபாதத்திலே மிக முக்கியமான ஒரு கிளை, ஒரு ஷோபாவாக இருக்கின்றது இந்த தாவத்திலே உழைப்பு. சிலர்கள் நினைத்துக் கொள்ளலாம், நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், நமது வேலை முடிந்து விட்டதாக சிலர்கள் நினைக்கலாம். கண்ணியமான மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான கடமைகள், அதை யாரும் மறுக்கவில்லை, மிக முக்கியமான கடமைகள். ஆனால் இது மாத்திரம்தான் இஸ்லாம், இதை செய்துவிட்டால் நமது கடமை முடிந்து விட்டதாக நினைப்பது தவறாக இருக்கின்றது. இந்த கடமைகள் எல்லாம் மதீனாவிலே போய் செய்ததுதான் சஹாபாக்கள். மக்காவில் அவர்கள் செய்த இபாதத் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து கிட்டத்தட்ட 11 வருடத்திற்கு பின்னால், இன்னும் ஒரு ரிவாயத்தின்படி 12 வருடத்திற்கு பின்னால், அதாவது ஹிஜ்ரத்திற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் மிஅராஜுக்கு செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் 5 தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் ஏதோ தொழுது கொண்டிருந்தார்கள். 5 நேர தொழுகை மிஅராஜிலே கடமையாக்கப்பட்டது.
13 வருடம் கழித்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். ஹிஜ்ரி 1வது ஆண்டு தான் இந்த தொழுகைக்குரிய பாங்கு கடமையாக்கப்படுகின்றது. ஹிஜ்ரி 2வதில் ஜகாத்துல் ஃபித்ர் முதலாவதாக கடமையாக்கப்பட்டு அதன் பின்னால் தான் ஜகாத் கடமையாக்கப்படுகின்றது. அதன் பின் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. ஹிஜ்ரி 5 அல்லது 6 அல்லது ஹிஜ்ரி 8 தான் ஹஜ் கடமையாக்கப்படுகின்றது. கண்ணியமான மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, அப்படி என்றால் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் 13 வருட காலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் செய்த இபாதத் என்ன? இந்த தாவத்திலே உழைப்பை தான் செய்தார்கள். 13 வருட காலமாக மக்காவிலே வீதி வீதியாக, தெரு தெருவாக, கடை கடையாக அலைவார்கள், திரிவார்கள், மார்க்கெட்டாக சுற்றுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு தான், அவர்களுடைய ஒவ்வொரு சஹாபாக்களும் அவ்வாறு தான், வாலிபனும் அவ்வாறு, வயோதிபனும் அவ்வாறு, படித்தவனும் அவ்வாறு, பாமரனும் அவ்வாறு, எல்லோரும் ஆரம்பமாக செய்த இபாதத் இந்த தாவத்திலே உழைப்பை தான் ஆரம்பமாக அவர்கள் செய்தார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அந்த காபிர்கள் கூட கேட்பார்கள். அந்த காபிர்கள் கூட கேட்கக்கூடிய அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதி வீதியாக சுற்றுவார்கள். மக்காவிலே உகால் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மார்க்கெட் இருந்தது. மஜின்னா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பெரிய சந்தை, மஜாஸ் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சந்தை. ஒவ்வொரு சந்தையாக செல்வார்கள். காபிர்களே கேட்பார்கள், மாலி ஹாதர் ரசூல் யஅகுலு த்தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இந்த ரசூலுக்கு என்ன வந்து விட்டது? இவர் உணவை நன்றாக உண்ணுகின்றார், கடை கடையாக, வீதி வீதியாக சுற்றுகின்றார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மேடு பள்ளங்களிலே ஏறி இறங்குவார்கள். சஹாபாக்களும் அவ்வாறு தான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் ஆரம்பமாக செய்த இபாதத் இந்த தாவத்திலே உழைப்பை தான் அவர்கள் செய்தார். மக்காவிலே எந்த ஒரு யுத்தமும் நடக்கவில்லை. மக்காவிலே எந்த அளவுக்கு காபிர்கள் வந்தாலும் கூட யுத்தம் செய்ய வரும் பொழுது அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? குஃபு ஐதியக்கும், யுத்தம் செய்யக்கூடாது, கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். 15 வருடத்திற்கு பின்னால் தான் ஜிஹாத், முதலாவது யுத்தம், பத்ர் யுத்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த 15 வருடமாக சஹாபாக்கள் எதை செய்தார்கள்? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீடு வீடாக சென்றார்கள், கடை கடையாக சென்றார்கள், ஒவ்வொரு கபீலாவாக, ஒவ்வொரு கோத்திரமாக சென்றார்கள். ஹஜ்ரத் அபூ உமாமா பாஹிலா கோத்திரத்திற்கு போய் தாவத் கொடுத்தார். ஹஜ்ரத் உர்வா இப்னு மஸ்ஊத் ஸகஃபி பனு ஸகீஃபாவுக்கு போய் தாவத் கொடுத்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு போய் தாவத் கொடுத்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய்க்கு போய் தாவத் கொடுத்தார்கள். வெளிநாடுகளிலிருந்து யார் யார் வந்தார்களோ அவர்களும் ஆரம்பமாக செய்த வேலை இந்த தாவத்திலே உழைப்பை தான் செய்தார்கள். பாரிஸிலிருந்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். ரோமிலிருந்து சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். ஹபஷாவிலிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வந்தவர்கள் எல்லாம் எதை செய்தார்கள்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பை இந்த வீடு வீடாக, கடை கடையாக சென்று இன்று ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை அந்த சஹாபாக்களில் இருந்த எல்லா தர மக்களும் செய்தார்கள். படித்தவர்களை எடுத்துக்கொண்டால் மிக மிக குறைவு, பாமரர்களே மிக அதிகமாக இருந்தார்கள். படிக்காதவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நன்றாக சாப்பிட்டு விட்டால் இந்த கையை பிடித்து பார்ப்பார்கள். எந்த அளவுக்கு கையிலே எடை கூடியிருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். நாகரீகம் தெரியாதவர்களாக இருந்தார்கள். பள்ளியிலே வந்து சிறுநீர் கூட கழித்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாகரீகம் மற்றவர்களாக இருந்தார்கள். பணக்காரர்கள் மிக மிக குறைவு, ஏழைகளே மிக அதிகமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு ஏழை என்றால், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பின்னால் ஒரு நாட்டிற்கு அவர்கள் கவர்னராக அனுப்பப்படுகின்றார்கள். கையிலே உயர்ந்த ஒரு துணி, மூக்கு துடைப்பதற்கு பெரிய ஒரு லேஞ்சை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ ஹுரைரா, இந்த நீ மூக்கு துடைக்க துணி எவ்வளவு பொறுமதியான துணியாக இருக்கின்றது. ஆனால் நீ ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற அந்த ஆரம்ப காலகட்டத்திலே உனது நிலையை நீ சற்று சிந்தித்து பார்க்க கூடாதா? பசியின் காரணமாக, பசியுடைய காரணமாக மஸ்ஜிதிலே அவர்கள் அந்த ஹரத்துடைய வாசலிலே மயங்கி கீழே விழுந்திருப்பார்கள். பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அபூ ஹுரைராவுக்கு பைத்தியத்தான் பிடித்திருக்கின்றது என்று, பைத்தியம் பிடித்துவிட்டால் கழுத்தை மிதித்துவிட்டு செல்வார்கள். இவருக்கு பைத்தியம் என்று வரக்கூடியவர்கள் எல்லாம் கழுத்தை மிதித்து செல்வார்கள். அபூ ஹுரைரா கூறுவார்கள், எனக்கு பைத்தியம் அல்ல, பசியினுடைய கொடுமையால் நான் மயக்கமுற்று கீழே விழுந்திருந்தேன் என்று கூறுவார்.
மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோர்களே, எல்லா தரத்திலே உள்ளவர்களும் இந்த தாவத்திலே உழைப்பை செய்தார்கள், செய்யவும் வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், நாயகமே சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி. நாயகமே நீங்கள் சொல்லிவிடுங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஹாதிஹி சபீலி, நான் செல்லக்கூடிய, நான் இருக்கக்கூடிய வழி, அதுதான் என்னுடைய வழி, அது நேரான வழி. எனது வேலை என்ன? அதுஉ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது தான் எனது வேலை. அலா பஸீரா, தெளிவான ஒரு மார்க்கத்திலே, உண்மையான ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு நான் மக்களை அழைக்குகின்றேன். இது எனது வேலை மட்டுமல்ல, எனது வேலையும் இதுதான். என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய உம்மத்தவர்களில் ஒவ்வொருவருடைய வேலையும் இதுதான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோர்களே, பணக்காரர்களும் செய்ய வேண்டும், ஏழைகளும் செய்ய வேண்டும், படித்தவர்களும் செய்ய வேண்டும், பாமரர்களும் செய்ய வேண்டும், கருப்பர்கள், வெள்ளையர்கள், நகரவாசி, கிராமவாசி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டிய வேலையாக இந்த வேலை இருக்கின்றது. மற்ற எல்லா அமல் இபாதத்துகளுக்கு அஸ்திவாரமாக இந்த தாவத்துடைய உழைப்பு இருக்கின்றது. மதீனாவுலே போய் செய்தார்களே அந்த அமல், அந்த மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மதீனாவிலே அந்த சஹாபாக்கள் செய்த அந்த அத்துணை அமல்களுக்கும் மக்காவுடைய அமல் தான் அஸ்திவாரமாக இருக்கின்றது. அதுதான் அடிப்படையாக இருக்கின்றது, அதுதான் ஆணிவேராக இருக்கின்றது. அஸ்திவாரம் சீர் இல்லாவிட்டால் பின்னால் செய்யக்கூடிய அந்த அமலும் சீரற்றதாக இருக்கும். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளலாம், அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு கூலி இருப்பதாக குர்ஆனிலே கூறுகின்றான். தொழுகையை எடுத்துக்கொண்டால் என்ன கூறுகின்றான்? நிச்சயமாக தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களிலிருந்து தடுப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஜிக்ரை பற்றி கூறும் பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால், அல்லாஹ்வை நினைப்பதால் உள்ளத்திலே பெரிய ஒரு அமைதியை, நிம்மதி ஏற்படுவதாக அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பை பற்றி கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். சுருக்கமாக சொன்னால், நோன்பை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக, நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்காக. ஜகாத்தை பற்றி கூறும் பொழுது, குல் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா, அவர்களுடைய பொருளில் இருந்து நீங்கள் ஜகாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜகாத் அவர்களுடைய உடலையும் சுத்தப்படுத்தும், அவர்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, ஒவ்வொரு அமலுக்கு ஒவ்வொரு கூலியை, ஒவ்வொரு நன்மையை, ஒவ்வொரு பலாபலனை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். சஹாபாக்கள் அந்த ஒவ்வொரு அமலை கொண்டும் அதற்குரிய கூலியை நிதர்சனமாக கண்கூடாக கண்டு கொண்டார்கள். அவர்கள் தொழுகின்றார்கள். அவர்களுடைய தொழுகை மோசமான மானக்கேடான காரியம் என்ன, ஒரு மக்ரூஹான காரியத்தை கூட செய்ய பயப்படுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு ஆகுமான விஷயம் இருக்கின்றது, 70 ஆகுமான விஷயம் இருக்கின்றது, இந்த 70 ஆகுமான விஷயத்தை செய்தால் ஒரு நாஜாயிஸ் ஆகாத ஒரு விஷயம் வந்துவிடுமே என்று பயந்து அந்த 70 ஆகுமான விஷயத்தை கூட விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களை விட்டும் அவர்களை தடுத்தது. அவர்கள் ஜிக்ரு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு உள்ளத்திலே அமைதி என்றால், மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, ஜிக்ரு என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவது மட்டும் ஜிக்ர் அல்ல, தொழுவதும் ஜிக்ரு. அக்மி ஸலாத்த லிذிக்ரி, நீங்கள் தொழுங்கள் என்னை நினைப்பதற்காக வேண்டி. குர்ஆன் ஓதுவதும் ஒரு ஜிக்ராக இருக்கின்றது. ஒரு சஹாபி அவர்கள் புது மனைவி பக்கத்திலே இருக்கின்றார், 2 ரக்காத் தொழுதுவிட்டு வருகின்றேன் என்று செல்கின்றார். தக்பீரை கட்டி ஓதுகின்றார். அவர் ஓதிக்கொண்டே இருக்கின்றார். சுவர்க்கத்துடைய அந்த
இன்பங்களிலே சுவர்க்கத்துடைய அந்த காட்சிகளிலே அவர் மூழ்கி காலையானதும் பொழுது அவர் அப்பொழுது தான் அவருக்கு நினைவு வருகின்றது. மனைவி கேட்கின்றார், என்ன அலைய ஹக்கா, என்ன என் மீது உங்களுக்கு ஒரு ஹக்கு இல்லையா என்று கேட்ட பொழுது தான் அவர் கூறுகின்றார், நீ ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதா, நான் தொழுகை இடையிலே முடித்திருப்பேன் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஜிக்ரில் அவர்களுக்கு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் ஏற்பட்டது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள். அந்த நோன்பு அவர்களை தக்வா உள்ளவர்களாக, பயபக்தியாளர்களாக ஆக்கினார்கள். கடன் கொடுத்தால் அந்த அவருடைய வீட்டுடைய நிழலில் இருப்பதை கூட பயந்தார்கள். இந்த கடனுக்கு கூலியாக அந்த நிழல் வந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நோன்பு அவர்களிடம் தக்வாவை உண்டு பண்ணியது. அவர்கள் ஜகாத் கொடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை, உடலை பரிசுத்தப்படுத்தியது என்றால் மிஷ்காத்திலே கூட வருகின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசி, ஒரு நாள் அவருடைய ஹாதிம் அவருடைய வேலையால் உணவை கொண்டு வருகின்றார். பசியுடைய கொடுமையின் காரணமாக எங்கிருந்து என்று கேட்காமல் உணவை உண்ணுவிட்டு அதன் பின்னால் கேட்கின்றார், இந்த உணவை எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று. அவன் கூறுகின்றான், உங்களிடம் வேலைக்கு வருவதற்கு முன்னால் நான் குறி பார்த்து கொண்டிருந்தேன், குறி சொல்லிக் கொண்டிருந்தேன், அதிலே எவ்வளவோ பிழைகளையும் தவறுகளையும் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். உண்மையை உரைப்பது மிக குறைவு. அந்த குறி சொன்னதற்கு கூலி அவர் தர அன்று ஏதோ தராமல் இன்று அதற்குரிய கூலி கிடைத்தது, அதற்குரிய கூலித்தான் இது என்று கேள்விப்பட்டதும் உடனடியாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலே விரலை போட்டு அந்த உணவை வாந்தி இருக்கின்றார்கள். அதன் பின்னால் தண்ணீரை உள்ளே குடித்து வாந்தி இருக்கின்றார்கள். மீண்டும் கூறுகின்றார்கள், இந்த உணவுடைய ஒரே ஒரு கவலம் எனது உடம்பிலே இருக்கின்றது, அந்த ஒரு கவலத்தை வெளியாக்குவதனால் எனது உயிரே பிரிந்துவிடும் என்றாலும் கூட அதை நான் வெளியாக்கித்தான் தீருவேன் என்று கூறினார். அந்த அளவுக்கு அவர்களிடம் பரிசுத்தம் ஏற்பட்டது. கண்ணியமான மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாமும் கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 25 வருடமாக 30-40 வருடமாக நாம் தொழுகின்றோம். அதே தொழுகை தான், அதே ஷரத்துகள் தான், அதே பருதுகள் தான், அதே முறைப்படிதான் நாமும் தொழுகின்றோம். என்ன நமது தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களில் நம்மை தடுக்கின்றனவா? பள்ளியிலே தொழுகின்றோம், வெளியிலே சென்று விட்டால் எவ்வளவு ஹராம், எவ்வளவு பாவம், பெரும் பாவம், சிறு பாவம், அது எண்ணி முடிக்க முடியாத அதற்கு பாவங்கள் செய்கின்றோம். நமது தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களை விட்டும் நம்மை தடுக்கவில்லை. நாம் ஜிக்ர் செய்கின்றோம், நமது உள்ளத்திலே அமைதி ஏற்படுகின்றதா, நிம்மதி ஏற்படுகின்றதா? வருட கணக்கிலே நோன்பு பிடிக்கின்றோம், 25-35 வருடமாக நோன்பு பிடிக்கின்றோம். நம்முடைய தக்குவா வந்து விட்டதா? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அடியேனையும் சேர்த்தே கூறுகின்றேன். நான் ஒரு ஆலிமாக இருக்கின்றேன், அல்லது நான் ஒரு ஹாஃபிஸாக இருக்கின்றேன், அல்லது நான் ஒரு ஹாஜியாக இருக்கின்றேன், அல்லது நான் சமூகத்திலே ஒரு நல்ல எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றேன். நான் ஒரு தவறை செய்தால் மக்கள் என்னை குறை கூறுவார்கள் என்று மக்களே பயப்படக்கூடிய அளவிற்கு கூட அல்லாஹ்வை பயப்படுவதில்லை. 4 சுவருக்கு உள்ளே, வீட்டுக்கு உள்ளே, அறையுக்குள்ளே சென்று விட்டால் கண் ஹராமை பார்க்கின்றது, காது ஹராத்தை கேட்கின்றது, வாய் ஹராமை பேசுகின்றது. சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அங்கு எத்தனையோ ஹராம்களை செய்கின்றோம். ஏன் நமது நோன்பு நம்மிடம் தக்வாவை ஏற்படுத்தவில்லை? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வருட கணக்கிலே ஜகாத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அதிலே லஞ்சமும், அதிலே வட்டியும், அதிலே ஏமாற்றமும், அதிலே கொடுக்கல் வாங்கலில் எத்தனையோ மோசமான ஹராம்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவர்களுடைய ஜகாத் ஏன், நமது ஜகாத் ஏன் நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை? கண்ணியமான மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு அமல்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பலனை கூறியிருக்கின்றான். ஆனால் அந்த அமல்களுக்கு அஸ்திவாரமாக ஈமானையும் தாவத்தையும் அந்த சஹாபாக்கள் படித்தார்கள். ஈமானை படித்தார்கள், தாவத்துடைய உழைப்பை செய்தார்கள். அந்த ஈமானுடைய அறிவு நம்மிடம் இல்லை, அந்த தாவத்துடைய உழைப்பு நம்மிடம் இல்லை. அதனால் நமது அமல்கள் கூட உயிரற்றதாக, உயிர் இல்லாததாக, ரூஹ் இல்லாததாக இருக்கின்றது. கண்ணியமான மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மக்காவுடைய அந்த 13 வருட காலத்திலே சஹாபாக்களுடைய இபாதத்தை வைத்து அவர்கள் இபாதத் என்றால் தாவத்துடைய உழைப்பை செய்தார்கள். அந்த தாவத்தை வைத்து தான் முழு உலகத்திற்கும் இஸ்லாம் பரவியது.
சஹாபாக்களுடைய தொழுகையை வைத்து யாரும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. சஹாபாக்களுடைய நோன்பை வைத்து யாருமே இஸ்லாத்திற்கு வரவில்லை. சஹாபாக்களுடைய ஜகாத் ஹஜ்ஜை வைத்து யாருமே வரவில்லை. ஏன்? தொழுகை காபத்துல்லாஹ்விற்கு உள்ளால், நோன்பு அவர்களுடைய வயிற்றுக்கு உள்ளால், ஜகாத்து முஸ்லிம்களுக்கு உள்ளால், ஹஜ்ஜு அந்த ஹரத்துடைய எல்லைக்கு உள்ளால் காஃபிர்கள் பார்க்கவே முடியாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இபாதத்தை வைத்து உலகத்திலே மக்களுக்கு சீர்திருத்தம், இபாதத்தை வைத்து மக்கள் இஸ்லாத்தினை நுழைய மாட்டார்கள். தாவத்தை வைத்துத்தான் மக்களுக்கு மத்தியிலே மாற்றம் ஏற்படும். நாமே பார்க்கின்றோம். நாம் நம்மை எடுத்துக் கொள்ளலாம். நமது வீட்டில் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். எத்தனையோ வருடமாக இமாமுக்கு பின்னால் என்று தொழுது கொண்டே இருக்கின்றார். அவருடைய இபாதத்தை வைத்து அவர் அவருடைய மகனை கூட திருத்த முடியவில்லை. அவருடைய இபாதத்தை வைத்து அவர் அவருடைய மனைவியை கூட திருத்த முடியவில்லை. அவருடைய மகளை கூட திருத்த முடியவில்லை. ஏன்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இபாதத்தினால் சீர்திருத்தம் ஏற்பட போவதில்லை. இபாதத் அவசியம், கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் அதனோடு இந்த தாவத்துடைய உழைப்பையும் சேர்த்து நாம் இணைத்து செய்தோம் என்றால் அதிலே கிடைக்கக்கூடிய ரூஹானியத் இருக்கின்றது, அதிலே கிடைக்கக்கூடிய நூறு இருக்கின்றது. அது அலாதியான நூறாக இருக்கின்றது. சங்கையான மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? மக்காவிலே வாழ்ந்த அந்த 13 வருட காலமாக அவர்களுடைய அதிகமான நேரங்களை இந்த தாவத்திலே கழித்துக் கொண்டார்கள். காபிர்கள் கூட கூறுவார்கள், அந்த கிறிஸ்தவ அல்லது மற்ற சரித்திர ஆசிரியர்கள் எழுதும் பொழுது புர்சானுன் பின் நஹார் ருஹுபானுன் பில்லைல், பகலிலே குதிரை வீரர்களாக இருப்பார்கள், குதிரைகளிலே அலைந்து திரிந்து பாடுபடுவார்கள், இரவிலே வணக்கசாலிகளாக இருப்பார்கள், அல்லாஹ்விடம் அழுது துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு நன்றாகவே தெரியும். சஹீஹான ஹதீஸிலே கூட வருகின்றது, மக்காவுடைய அந்த ஹரத்திலே 2 ரக்காத் தொழுதால் 1,00,000 தொழுகையுடைய நன்மை, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 1,00,000 சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மை, 1 ரியாலை சதக்கா கொடுத்தால் 1,00,000 ரியால் சதக்கா கொடுத்த நன்மை. இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, 3 வஸ்துக்களை பார்ப்பதற்கு கூட நன்மை, அதிலே ஒன்று காபாவை பார்த்து கொண்டிருப்பதற்கும் நன்மை என்று வருகின்றது. இதை தெரிந்து வைத்து சஹாபாக்கள் அந்த காபத்துல்லாவிற்கு உள்ளே அல்லது மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே அமர்ந்து கொண்டு வெறும் திக்ரிலே அல்லது திலாவத்திலே அல்லது வணக்கங்களே அதிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றால் இன்று வல்லரசு நாடுகளான மற்ற கண்டங்களில் எவ்வாறு இஸ்லாம் பரவி இருக்கும்? அமெரிக்காவுக்கு எவ்வாறு இஸ்லாம் போயிருக்கும்? ரஷ்யாவிற்கு எவ்வாறு இஸ்லாம் போயிருக்கும்? உலகத்துடைய எத்தனையோ நாடுகளுக்கு இஸ்லாம் எவ்வாறு போயிருக்கும்? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாமர்களாக இருந்தார்கள், படிக்காதவர்களாக இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள், கழுதைகளில் சென்றார்கள், கால்நடையாக சென்றார்கள், இரவு பகலாக நடந்தார்கள், வயிற்றிலே கற்களை கட்டிக்கொண்டு நடந்து சென்றார்கள், பட்டினியோடு பசியோடு நடந்து சென்றார்கள். ஒரு சஹாபி நடக்குகின்றார், நடந்து நடந்து ஆப்பிரிக்காவுடைய பாலை வனங்கள் எல்லாம் கடந்து கடந்து கடைசியாக அங்கே ஒரு கடல், அங்கே ஒரு சமுத்திரம் தென்படுகின்றது. அவர் சத்தியம் செய்து கூறுகின்றார், அல்லாஹ் சத்தியமாக, அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த சமுத்திரத்துக்கு பின்னாலும் மனிதர்கள் வாழுகின்றார்கள் என்று தெரிந்தால் அங்கேயும் போய் இந்த தீனை நான் எத்தி வைக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். மேலான கனவான்களே, பெரியார்களே, அந்த சஹாபாக்கள் எல்லா வகையிலும் அவர்கள் வெளிப்பட்டு சென்றார்கள். ஆனால் அந்த தாவத்துடைய உழைப்பு இன்று விடப்பட்டதன் காரணமாக அல்லாஹுடைய உதவி வருவது தடைப்பட்டு விட்டது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா தரத்திலே உள்ளவர்களும் எல்லா துறையிலே உள்ளவர்களும் அந்த சஹாபாக்கள் இந்த வேலையை செய்தார்கள். ஆனால் இன்று ஏதோ இந்த வேலை நல்ல வேலை, நல்ல வேலையை செய்யுங்கள் செய்யுங்கள் என்று ஒரு குரூப் கூறிக்கொண்டே இருக்கின்றது. நல்ல வேலை, செய்ய வேண்டிய வேலை. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, செய்வது யார்? செய்ய வேண்டிய வேலை ஆரம்பமாக செய்த வேலை அல்லவா இந்த வேலை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் ஆரம்பமாக மக்காவிலே செய்த வேலை இந்த தஅவத்துடைய உழைப்பை தான் செய்தார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உதவி செய்வது நிறுத்தப்பட்டு விட்டதனால் தான் அல்லாஹ்வுடைய உதவி வருவது தடையாகி அல்லாஹ்வுடைய வேதனை வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ வகை வகையான சோதனைகள் முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்துணை முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ 100க்கும் அதிகமான முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. எங்கேயாவது முஸ்லிம்கள் அச்சமற்று பயமற்று வாழுகின்றார்களா?
அரேபியா, சவுதியை எடுத்துக்கொள்ளலாம், மற்ற இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். எல்லா நாடுகளும் அச்சத்தோடு வாழுகின்றார்கள், பீதியோடு வாழுகின்றார்கள். வரக்கூடிய சோதனையெல்லாம் முஸ்லிம்களுக்குத்தான். பாமாவை எடுத்துக்கொள்ளலாம், ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளலாம், யூகோஸ்லாவியை எடுத்துக்கொள்ளலாம், லெபனான், பிலஸ்தீனை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற இன்னும் எத்தனையோ நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு. ஏன் மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சீர்திருத்த வேலை விடப்படும் பொழுது அல்லாஹ் கிராமமாக அழிப்பதாக குர்ஆனிலே கூறினானே, அது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான் குர்ஆனிலே, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். நாயகமே, உம்முடைய ரப்பு எந்த ஒரு கிராம மக்களையும் அநீதமாக அழிப்பதில்லை. எதுவரை அந்த கிராம மக்கள் சீர்திருத்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்களோ அதுவரை நான் அழிக்க மாட்டேன் என்று தான் அல்லாஹ் கூறினானே தவிர கிராம மக்கள் நன்றாக வணக்கம் புரிந்து கொண்டிருக்கும் வரை அழிக்க மாட்டேன் என்றோ, அல்லது கிராமவாசிகள் நல்லவர்களாக இருக்கும் வரை அழிக்க மாட்டேன் என்றோ கூறவில்லை. ஹதீஸுடைய கருத்து, பாவங்கள் மிகைக்கும் பொழுது அங்கே நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களையும் வந்து தான் தீரும். அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறுகின்றான், ஒரு சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த சோதனை உங்களில் எவர்கள் அநீதம் விளைவித்துக் கொண்டார்களோ, எவர்கள் பாவம் செய்தார்களோ அவர்களை மட்டும் வந்து தொடாது, எல்லோரையும் சேர்ந்து தான் தொடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சீர்திருத்த வேலை விடப்பட்டதனால் இன்று முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குர்துபா, ஸ்பெயினில் கோலாவா என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மஸ்ஜித் இருக்கின்றது. ஸ்பெயினில் கோலோவா என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு பள்ளி இன்று வரை அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்பெயினில் கிட்டத்தட்ட 800 வருடம் அரேபியர்கள் ஸ்பெயின் நாட்டை ஆண்டார்கள். அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் பிரான்சில் இருந்து பெரிய ஒரு கிறிஸ்தவ கூட்டம் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்கள் வரும் பொழுது 2000 பேர் இஸ்ராக் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை பேர்களும் அழிக்கப்பட்டார்கள். 2000 பேர்கள் அவர்கள் வரும்பொழுது இஸ்ராக்குடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சுபஹ் தொழுகை எத்தனை ஆயிரம் பேர் தொழுதிருப்பார்கள்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இபாதத்தை வைத்து மட்டும் அல்லாஹ்வுடைய உதவி வருவதில்லை. அந்த இபாதத்தோடு இந்த தாவத்துடைய உழைப்பையும் நாம் செய்ய வேண்டும். தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும். உடலால் பொருளால் தியாகம் செய்ய வேண்டும். எல்லோருமே தியாகம் செய்தார்கள். நாம் மட்டுமா? எல்லா நபிமார்களும் செய்தார்கள், எல்லா ரசூல்மார்களும் செய்தார்கள். அல்லாஹ்வே கூறுகின்றான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லோரையும் நாம் சோதித்தோம். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லோருக்கும் கஷ்டங்களை கொடுத்தோம். அல்லாஹ் நம்மிடம் கேட்கின்றான், ஹம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலோ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு வந்த சோதனைகள், வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்களுடைய உடலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. இரும்பு சீப்பால் அவர்களுடைய மாமிசத்தை அப்படியே வார்ந்து எடுக்கப்பட்டது. பெரிய பெரிய தீ குன்றங்களிலே அவர்கள் போடப்பட்டார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சோதனை. அது போன்ற கஷ்டங்கள், அது போன்ற சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான கண்ணியமான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நமது உடலால் பொருளால் தியாகம் செய்வது இது அல்லாஹ்வுடைய ஆதத்தாக, இது அல்லாஹ்வுடைய பழக்கமாக இருக்கின்றது. எல்லா நபிமார்களையும் தியாகம் செய்ய வைத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களே கூறுவார்கள், லகத் ஊதிது ஃபில்லாஹி வமா யூஸா அஹதுன், லகத் உஹிஃப்து ஃபில்லாஹி வமா யுக்ஃபா அஹதுன், நான் வேதனை செய்யப்பட்டதை போன்று வேறு யாரும் வேதனை செய்யப்படவில்லை. நான் பயமுறுத்தப்பட்டதை போன்று வேறு யாரும் பயமுறுத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிக நேசரான அவரே சோதனை செய்யப்பட்டார் என்றால், மேலான கனவான்களே, பெரியார்களே, நாம் எல்லாம் எம்மாத்திரம்?
அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி கஷ்டங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். இபாதத் செய்வதிலே கஷ்டம் இல்லை, மற்ற வணக்கங்கள் புரிவதிலே கஷ்டம் இல்லை. ஆனால் தீனுக்காக வேண்டி வீட்டை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, நமது தொழில்களை விட்டு, நமது உத்தியோகங்களை விட்டு செல்வது கஷ்டம். ஆனால் இந்த கஷ்டத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் உதவி செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். சஹாபாக்களுக்கு மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கவில்லை, அவர்களில் படித்தவர்கள் இருக்கவில்லை, நவீன கருவிகள் இருக்கவில்லை. மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான், மேகத்தை கொண்டு உதவி செய்தான், மிருகங்களை கொண்டு உதவி செய்தான், பறவைகளை கொண்டு உதவி செய்வான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சோதனையிலிருந்து நமக்கு தீர்வு, நமக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த முறையில், எந்த தியாகத்தோடு இந்த உழைப்பை செய்தார்களோ அதை செய்வதற்கு நாம் வெளிக்கிளம்பி செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு எந்தெந்த வஸ்துக்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் உதவி செய்வானோ நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்நியவர்களாலோ, ஆட்சியாளர்களாலோ, மற்றவர்களாலோ அல்ல, நாமே நமக்கு தேடிக்கொண்டவை. இந்த வேலையை விட்டுவிட்டதனால் தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சோதனை. அல்லாஹுவை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், அல்லாஹுவை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஹக்கான வேலை, உண்மையான வேலை, செய்ய வேண்டிய வேலை என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பதனால் அல்லாஹுவை தெரியாதவர்களை அல்லாஹ் நம்மீது சாட்டி விட்டான். ஹதீஸிலே வருகின்றது, ஹதீஸே குதுஸிலே வருகின்றது, மன் அஸானி மிம்மை யாரிஃபுனி ஃபல்லத்து அலைஹி மல்லா யாரிஃபுனி. எவன் என்னை அறிந்தும் எவன் என்னை தெரிந்தும் எனக்கு எவன் மாறு செய்கின்றானோ, என்னை தெரியாத, என்னை அறியாதவர்களை நான் சாட்டி விடுவதாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வே யார் என்று தெரியாதவர்கள், அறியாத கேவலமானவர்களை அல்லாஹ் நம்மீது சாட்டி விட்டான். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்ய நாம் ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அந்த சஹாபாக்கள் முழு உலகம் பூரா சென்றார்கள், ஒவ்வொரு நாடு நாடாக சென்றார்கள். சென்ற இடங்களிலே அவர்கள் அடங்கி இருக்கின்றார்கள். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சீனாவிலே கென்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கின்றது. அங்கே கூட ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. 100வது ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். சஅத் இப்னு அபி வக்காஸ் சஹாபி அல்ல, தாபிஈன்களில் ஒருவர் அந்த பள்ளியை கட்டியிருக்கின்றார். மதீனா எங்கே, சைனா எங்கே? சஹாபாக்கள் வந்தார்கள். பாகிஸ்தானிலே பலோச்சிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவிலே பஞ்சுகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கின்றது. பஞ்சு என்றால் பாரிசியிலே 5, கூர் என்றால் பாரிசியிலே கபரு. பஞ்சு கூர் 5 கபர்கள், 5 சஹாபாக்குடைய கபர்கள் பாகிஸ்தானிலே கூட இருக்கின்றது. முழு உலகத்திற்கும் தீனை எடுத்துக்கொண்டு சென்றார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உக்பா இப்னு நாஃபி, அபூ லுபாபா ஆப்பிரிக்காவிலே அவர்களுடைய கபர் இருக்கின்றது. அபூ அய்யூபுல் அன்சாரியுடைய கபர் துருக்கியிலே இருக்கின்றது. திமிஸ்கிலே ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபர் இருக்கின்றது. மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஜன்னத்துல் பக்கீலே, மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீலே கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்குடைய கபர்கள் தான் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 1,14,000 சஹாபாக்கள் எங்கே அடங்கப்பட்டிருக்கின்றார்? பூரா உலகமும் சென்றார்கள். இரவு பகலாக சென்றார்கள், கால்நடையாக சென்றார்கள், கழுதைகளில், குதிரைகளில் சென்றார்கள். கண்ணியமான மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தீனுக்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்வதில் நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. நமது மனைவி நமக்கு தடையாக, நமது குழந்தை நமக்கு தடையாக, நமது வியாபாரம் நமக்கு தடையாக, அவைகள் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வதை விட இவைகள் நமக்கு பிரியமானதாக ஆகிவிட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய வேதனை வருகின்றது. அல்லாஹ்வே குர்ஆனில் கூறுகின்றான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره
நாயகமே நீங்கள் சொல்லிவிடுங்கள், உங்களுடைய பெற்றார்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள், நீங்கள் அழிந்து விடுமே என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரம், சொத்து செல்வம், நீங்கள் விருப்பமாக நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய வீடு மாட மாளிகைகள், இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட, வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துகளை நிறைவேற்றுவதை விட, வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் முஜாஹதா தியாகம் செய்வதை விட உங்களுக்கு விருப்பமானதாக, பெரியதானதாக, பொறுமதியானதாக ஆகிவிட்டால் ஃபதரப்பசு, நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா யதி அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய வேதனையுடைய கட்டளையை இறக்குவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். உள்ளால் உள்ளபடி நாம் சொல்லலாம், அல்லாஹுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வதற்கு தடையாக இருக்கின்றது அல்லாஹ் கூறிய இவைகள் தான். ஒன்று மனைவி, அல்லது மக்கள், அல்லது குழந்தை, அல்லது வியாபாரம், அல்லது நமது தொழில் உத்தியோகம். கண்ணியமான மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் விருப்பப்படுவது நாம் அச்சமற்று வாழ வேண்டும், நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இதை ஒரு பக்கத்திலே வையுங்கள். இந்த உழைப்பு விடப்பட்டதின் காரணமாக நமக்கு இவ்வளவு பெரிய சோதனை, நமக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம், நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், இதை ஒரு பக்கத்திலே வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் சாதாரணமாக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கவில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு உயிரை கொடுத்து ஒவ்வொருவராக இஸ்லாத்திற்கு எடுத்தார்கள். ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுக்குகின்றார்கள். எந்தா என்ற பெண்மணி இஸ்லாத்திற்கு வருகின்றார், வஹ்ஷி என்ற ஆண் இஸ்லாத்திற்கு வருகின்றார். ஹஜரத் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுக்குகின்றார்கள். ஏதோ அவருடைய தாய் தந்தை இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். ஹஜரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுத்து ஒருவரை இஸ்லாத்திற்கு இருக்கின்றார். ஹஜரத் அம்மார் இப்னு யாசிர், ஹஜரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் ஒவ்வொருவராக உயிரை கொடுத்து ஒவ்வொருவராக இஸ்லாத்திற்கு எடுத்து இலட்சக்கணக்கான முஸ்லிம்களை இஸ்லாமியர்களுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த புனிதமான இந்த தாவத்திலே உழைப்பை விட்டதின் காரணமாக மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அந்நியவர்கள் நமது மதத்தின் பக்கம் வருவது அது ஒரு பக்கம் இருக்க, புனிதமான நமது இஸ்லாமியர்கள், கண்ணியமான ஈமான் உள்ளவர்கள் வேறு மதத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் உண்மையான ஹக்கான இந்த தாவத்திலே உழைப்பை விட்டு விட்டதால் பாத்திரிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மிஷனரிகளை வைத்து பெரிய திட்டங்களை தீட்டி பெரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானுடைய ஒரு ஜமாத் அர்ஜென்டினாவுக்கு செல்கின்றது. சென்றுவிட்டு வரும்பொழுது சொன்னார்கள், அங்கே போய் ஒருவரை சந்தித்த நேரத்தில் அவர் கூறினாராம், 30 லட்சம் இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தார்கள், அவர்களில் 20 லட்சம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். உலகத்துடைய கடைசி நாடு சில்லி. சில்லி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஜமாத் செல்கின்றது. வின்யா தில்மார் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் போய் 3 மணி நேரமாக கஷ்ட செய்கின்றார்கள். கடைசியாக ஒரு மனிதனை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவரிடம் கேட்ட பொழுது அவர் தன்னை கிறிஸ்டியன் என்று ஆரம்பத்திலே கூறி கடைசியாக நான் முஸ்லிம் ஆனால் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று கூறிவிட்டு கூறுகின்றார், நான் இந்த ஊருக்கு வந்து 30 வருடமாக ஆகின்றது. 30 வருடத்திற்கு பின்னால் இன்று தான் ஒரு இஸ்லாமிய என்னுடைய கையை முசாஃபா செய்கின்றேன் என்று கூறுகின்றார். ஒரு ஜமாத் மங்கோலியாவுக்கு செல்கின்றது. முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அங்கு ஒரு பெண்மணி கூறுகின்றார், எனக்கு வயது 60 ஆகின்றது. 60 வருடத்திற்கு பின்னால் இன்று தான் எனது காதால் பாங்கு சத்தத்தை கேட்கின்றேன் என்று கூறுகின்றார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் என்ன நினைப்பது, நான் ஒரு 4 மாதத்திற்கு சென்றால், நான் ஒரு 40 நாளைக்கு சென்றால் என்ற மனைவியை, என்னுடைய குழந்தையை, என்னுடைய கடையை, என்னுடைய வீட்டை யாரு கவனிப்பது? மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தீன் யாருடையது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் அனாதையாக இருக்கின்றது, யதீமாக இருக்கின்றது. இந்த தீனுக்கு நாம் பாடுபடாததன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் வேறு மதத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, கடந்த காலம் கடந்து விட்டது. எவ்வளவு பணத்தை செலவழித்து விட்டோம், எவ்வளவு காலங்களை நேரங்களை செலவழித்து விட்டோம். மீதம் இருக்கக்கூடிய நமது பொன்னான காலங்களில், பொன்னான நேரங்களில், ஏதோ செல்வங்களில் குறைந்த அளவையாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்க நாம் ஆரம்பித்தோம். நமது காலை எடுத்து முன்னால் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்.
ஹதீஸிலே வருகின்றது, அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் உயர் தரமான அந்த தீன் என்னிடம், எனது மனைவி மக்களிடம், எனது குழந்தைகளிடம், எனது ஊரு, எனது நாடு, முழு உலக மக்களிடமும் 100க்கு 100 வருவதற்காக வேண்டி எங்களால் இயன்ற அளவு நமது காலங்களை நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவசரமா வெளிக்கிளம்புறதுக்கு நாங்க எல்லாம் முயற்சி செய்வோமா? அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவு சீக்கிரமா வெளிக்கிளம்புவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் சீக்கிரமா வரும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை யாரும் எழும்பாதீங்கோ, பேரு கொடுக்காட்டியும் அமைதியா இருங்கோ என்ற ஒரு ஹதீஸ்ல வருது. ஒரு கூட்டம் ஒரு மஜ்லிஸ்ல ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை நினைக்கிறதுல ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல தான் மலக்குமார்கள் சொல்றாங்க, கூமு மக்ஃபூரன் லக்கும். அந்த மஜ்லிஸ் முடிந்து போகும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, கூமு, இப்ப நீங்க எழும்பி செல்லுங்கோ, மக்ஃபூரன் லக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருச்சு, கத் புத்தில ஸய்யிஆத்துக்கும் ஹஸனாத், உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டிருச்சுன்னு கடைசியில கூறுவாங்க. அதனால பேரு கொடுக்காட்டியும் மௌனமா அமைதியா இருங்கோ. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அன்றைக்கு உடலை கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க. பத்ர் யுத்தத்துக்கு போனாங்க, உயிரை கொடுக்க போனாங்க. உஹத் யுத்தத்துக்கு போனாங்க, கழுத்தை கொடுக்க போனாங்க. ஹந்தக் யுத்தத்துக்கு, ஹுனைன் யுத்தத்துக்கு உயிர்களை கொடுக்க போனாங்க. இன்னைக்கு நாங்க அப்படி கேட்கல. உடனடியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் செய்றாங்க. வீட்டை பார்த்துட்டு மனைவியை பார்த்துட்டு வாரேன்னு யாருமே அப்படி போனாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு நாங்க உடனடியா அல்லாஹ்வுடைய பாதையில தியாகத்தோடு வெளிக்கிளம்புவோமோ இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படும். இன்னைக்கு எங்கட சிலோன், இந்த சவுத் இந்தியா பாகிஸ்தான்ல தான் என்னமோ இந்த பாமர மக்களும் இந்த ஏழை மக்களும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க வெளிநாடுகளை பேசி பாருங்க, ரொம்ப பெரிய பெரிய கிராஜுவேட், பெரிய பெரிய குவாலிஃபைடான ஆட்கள், கோடீஸ்வரர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. என்னமோ நாங்க எங்கட நாட்டை வச்சு எடை போடலாம், நாங்க எங்களோட நாட்டை வச்சு எவ்வளவு தான் தப்லீகுடைய வேளாண் எடை போட இயலாது. வெளிநாடுகளை பேசி பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இந்த வேலையை செய்யறாங்க. இந்த பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க. வானத்தில் உள்ளவங்க அப்பதான் எங்க மீது இரக்கம் காட்டுவாங்க. ஹதீஸ்ல வருது, இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டினா வானில் உள்ளவர்கள் உங்க மீது இரக்கம் காட்டுவாங்க. இன்னைக்கு வானில் உள்ளவர்கள் எங்க மீது கோபம் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நாங்க பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டல. நாங்க எந்த மனைவி, எந்த புள்ள, எந்த வீடு, எந்த மனைவி, அதையே பார்த்து பார்த்து எவ்வளவு பேர் தீன் இல்லாம, களிமா இல்லாம, ஜும்மாவுக்கு கூட வராம இறந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பத்தி யாரு கவலைப்படுறது? அவங்க மீது யாரு கருணை காட்டுறது? யோசிக்காதீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க யோசிக்கிறது? மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ், ஜஸாக். இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் இல்லங்களில் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா?